Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. அமைச்சரவையில் பங்கேற்குமாறு விசிக முஸ்லிம் லீக் கட்சிகளுக்கு தாவேக அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அமைச்சரவையில் இடம்பெறுவது குறித்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விசிக நிபந்தனையற்ற ஆதரவு என்ற நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்குகிறதா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தபோது எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா தனிப்பெருங்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்திருந்தது. அவங்க 108 இடங்கள்ல வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை பலம் அவங்க கிட்ட இல்லை. அதனால பிற கட்சிகளிடமிருந்து ஆதரவை பெற்றுத்தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முதல்ல அவங்க காங்கிரஸ் கட்சி தான் போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அதாவது திமுக கூட்டணியில் இருந்த தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்ட காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் அவங்க கிட்ட இருந்தாங்க. அவங்க உடனே போய் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனா காங்கிரஸ் அமைச்சரவையில் இடம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையோட தான் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்தது. அப்படி இருந்தும் 118 அப்படிங்கிற அந்த நம்பர் வரல. அதன் காரணமாக அடுத்து என்ன செய்யறது அப்படிங்கிற முயற்சியில தாவேகா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகளான கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவங்க கிட்ட எல்லாம் ஆதரவு கேட்டாங்க. அப்ப ஒரு ஆலோசனைக்கு பிறகு இடதுசாரிகளும் முஸ்லீம் லீக்கும் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க. ஆனா விசிக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் என்ன முடிவு பண்றாங்களோ அதை ஒட்டித்தான் எங்களுடைய முடிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனினும் அந்த ஆதரவு கொடுப்பதுல அவங்க நிறைய டைம் எடுத்துக்கிட்டாங்க, ஆலோசனை எல்லாம் பண்ண பிறகுதான் ஆதரவு கொடுக்கப்பட்டது. அப்ப எந்த நிபந்தனையும் இல்லை, நாங்க ஆட்சியிலேயோ அதிகாரத்துல பங்கு பெற மாட்டோம், அமைச்சரவையில இடம் பெற மாட்டோம், கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஒட்டி நாங்களும் நிபந்தனையற்ற ஆதரவு அப்படிங்கிற முடிவைத்தான் எடுத்திருக்கிறோம்னு திருமாவளவன் சொல்லியிருந்தாரு. இதற்கு நடுவுல பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டன. அவரை முதல்வராக்க ஒரு முயற்சி நடந்தது அப்படின்னு பேசினாங்க. அதே போல திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போவதாகவும் ஒரு பேச்சு எழுந்தது. இதற்கெல்லாம் திருமாவளவன் மறுப்பு தெரிவித்தார். அந்த மாதிரி ஒண்ணு நடக்கல அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒவ்வொரு இடத்துல பேசும்போதும் ஒவ்வொரு கருத்தை அவர் சொல்லிக்கிட்டே வந்தாரு. இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆட்சியில இடமே வேண்டாம் அப்படின்னு கேட்கக்கூடிய கட்சிகளுக்கு தாவேகா மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுக்கிறாங்க. விசிகவே கேட்கறாங்க, நீங்க வாங்க, நீங்க அமைச்சரவையில பங்கு பெறுங்கன்னு கேட்கறாங்க. அதே போல முஸ்லீம் லீக்கையும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள் எல்லாருமே. இப்ப திமுக காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, சட்டப்பேரவையிலேயே உதயநிதி சொன்னது, எங்களுடைய கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க, நீங்கள் இந்த ஆட்சியை எங்களால் தான் அமைந்திருக்கிறது அப்படின்னு பேசியிருந்தாரு. எனவே திமுக கூட்டணியை உடைத்து அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் தலைமையிலான கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த அமைச்சரவையில் இடம்பெறுமாறு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஏன்னா இப்ப திமுக எங்க கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய கட்சிகளை இங்க கொண்டு அமைச்சரவையில சேர்க்கும் போது அது மொத்தமாக தாவேகா கூட்டணியாக மாறிவிடுகிறது. அப்படி இருக்கும்போது எதிர்காலத்துல இந்த வாபஸ் வாங்கிட்டு போறோம், எங்க ஆதரவை திரும்ப பெறுகிறோம் அப்படிங்கிற பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு ஒரு கணக்கு போடுகிறது தாவேகா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று, தங்கள் தலைமையிலான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை கட்டமைப்பதன் மூலமாக 2 விஷயங்கள் தாவேகாவுக்கு லாபம் அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஒன்று திமுகவை தனிமைப்படுத்துறது, இன்னொன்று வரக்கூடிய தேர்தல்கள்ல இந்த அணி அப்படியே இன்டாக்டா எடுத்துட்டு போய் அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல போட்டியிடுறது அப்படிங்கிற 2 நல்ல லாபம் தாவேகாவுக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை இழுத்து தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வர தமிழக வெற்றி கழகம் முயல்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. இதன் மூலமாக 5 ஆண்டு கால ஆட்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே நேரத்தில் அடுத்து வரக்கூடிய தேர்தல்களையும் இணைந்து சந்திக்கலாம். எல்லாத்தையும் விட திமுக தங்களுடைய கூட்டணி கட்சிகள் மூலமாக தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுப்பதை தவிர்ப்பதற்கான ஒரு முக்கியமான முயற்சியாகத்தான் இதை எடுத்திருக்காங்கன்னு பார்வைகள் முன்வைக்கப்படுகின்றன. எப்படி பார்த்தாலும் தேர்தலில் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய திமுகவுக்கு
மேலும் பின்னடைவை ஏற்படுத்தி அந்த கட்சியை தனிமைப்படுத்துவதுதான் தாவேகாவுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அமைச்சரவைக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அதிமுக தரப்புல ஒரு ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க இல்லையா, இந்த 25 எம்எல்ஏக்கள், அவங்கள நம்பி இருக்க வேண்டிய தேவை தாவேகாவுக்கு இருக்காது. இப்ப அவங்களுக்கு அதிக அமைச்சர் இடங்கள் கொடுக்கறதோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசுற ஆதவ அர்ஜுனா கூட நாங்க நல்ல நட்போட தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. அதிமுகவுக்கு எத்தனை அமைச்சரவை இடங்கள் கொடுக்க போறோங்கிற பத்திலாம் அவர் எதுவுமே பேசவே இல்லை, வெளிப்படையா அதுல எதுவுமே சொல்லல. ஆனால் பிசிகவுக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் அழைப்பு விடுக்கிறாங்க, வேண்டாம் சொல்ற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அமைச்சரவை பதவி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அல்லது அதுபால் சொல்லப்படுகிற அதிமுகவுக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனவே தங்கள் தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி அரசையும் கட்சியையும் ஆட்சியையும் காப்பாற்றிக் கொள்ள தாவேகா முயல்கிறது. அதன் காரணமாக திமுக கூட்டணி கட்சிகளை இழுக்கிறது அப்படிங்கிற பார்வையை தான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கிறாங்க. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி கவியரசன்.